செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சலூர் பகுதியில் மாயமான ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மனைவி பெசன்ட் நகரில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், வணக்கம். தற்பொழுது இவருடைய உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்க நிலையில உறவினர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? இது கொலையா அல்லது தற்கொலைக்கான காரணமாக இருக்கலாமா? என்ன நிலவரம்? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே உள்ள பொழிச்சலூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவராக இருப்பவர் ஜோசப். இவரது மனைவி டெய்சி ராணி. 41 வயதான டெய்சி ராணிக்கு 2 மகன்கள் உள்ளார்கள். கடந்த 22ஆம் தேதி இளைய மகனிடம் அவர் ஏதோ வாக்குவாதத்தில் ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதில் கோபித்துக் கொண்டு அவர் வீட்டிலிருந்து வெளியேறி இருக்கிறார். அவர் வீட்டு அருகே அந்த சாலையில் செல்லும் பொழுது அங்கே வந்த ஆட்டோ ஒன்று பிடித்து ஆட்டோவில் ஏறி சென்றிருக்கிறார். அதன் பிறகு அவர் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர் செல்போனை வீட்டிலே வைத்துவிட்டு சென்று விட்டார். இந்த நிலையில் பல இடங்களில் அவரை தேடிய உறவினர்கள் அவர் கிடைக்காத காரணத்தால் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் கடந்த 23ஆம் தேதி தொடர்பாக அந்த புகார். என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் அளித்திருக்கிறார்கள். சங்கநகர் போலீசார் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்தபோது பொழிச்சலூர் பகுதியிலிருந்து ஆட்டோவில் ஏறி சென்ற டெய்சி ராணி அங்கு பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே ஆட்டோவில் இறங்கி இருக்கிறார். பின்பு அந்த ஜிஎஸ்டி சாலையில் சென்ற ஒரு ஆட்டோவில் ஏறி அவர் அந்த ஜிஎஸ்டி சாலை வழியாக கிண்டி நோக்கி சென்றது சிசிடிவி காட்சிகள் மூலம் அது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சங்கநகர போலீஸ் இன்ஸ்பெக்டர் சரவணன் தலைமையில் 3 தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டார்கள். தாம்பரம் மாநகர காவல் எல்லை, அதே போல சென்னை மாநகர காவல் எல்லை பகுதிகளில் இந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்ததில் அந்த டெய்சி ராணி ஆட்டோவில் கிண்டி வழியாக அந்த பெசன்ட் நகர் பகுதிக்கு சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த ஆட்டோ எண்ணை வைத்து அந்த ஆட்டோ டிரைவரை பிடித்து விசாரணை செய்த போது அந்த பெசன்ட் நகர் பகுதியில் இருக்கிற தேவாலய பகுதியில் அந்த டெய்சி ராணி அவர்களை இறக்கிவிட்டதாக அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த தேவாலய பகுதி, அதே போல மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை பகுதியில் வந்து போலீசார் தீவிரமாக இவர் அந்த பகுதியில் எங்கே இருக்கிறார் என தேடி வந்த நிலையில் நேற்று மாலை அந்த இவரது உடலானது பெசன்ட் நகர் கடற்கரை பகுதியில் ஒதுங்கி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பெசன்ட் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரது உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த கரை ஒதுங்கிய உடல் அவரது உடல் தான் என்று அவர் உறவினர்கள் அடையாளப்படுத்தியதை தொடர்ந்து அவர் இறந்தது உறுதி செய்யப்பட்டது. வீட்டில் கோபித்துக் கொண்டு சென்ற டெய்சி ராணி சர்ச்சுக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து அவர் கடற்கரைக்கு சென்ற போது அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது பெசன்ட் நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். துணைத் தலைவர் பொழிச்சலூர் ஊராட்சியின் துணைத் தலைவர் மனைவி வீட்டில் கோபித்துக் கொண்டு சென்ற சம்பவம், அதனைத் தொடர்ந்து பெசன்ட் நகர் கடற்கரையில் அவர் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் இந்த பொழிச்சலூர் பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மீரான்.